மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம், மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம், மத்திய துறைமுகம் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகம், மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் மற்றும் அணுசக்தி துறை, மத்திய ரயில்வே அமைச்சகம் சார்பாக 20,140 கோடி ரூபாய் மதிப்பிலான 20 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் தொடங்கி வைத்தும் நாட்டுக்கு அர்ப்பணிக்குமாறும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். We now request our Honorable Prime Minister Thiru Narendra Modi ji to inaugurate, lay the foundation stone and dedicate 20 projects worth rupees 20,140 crores on behalf of the Ministry of Civil Aviation, Ministry of Road Transport and Highways, Ministry of Ports, Shipping and Waterways, Ministry of Petroleum and Natural Gas and Department of Atomic Energy and Ministry of Railways. மாமல்லபுரத்தின் உலக பாரம்பரிய தலங்களுக்கு சிறந்த இணைப்பை வழங்கும் சென்னை வள்ளூரில் அமைந்துள்ள கிராஸ் ரூட் டெர்மினலுக்கான IOCLன் பெட்ரோலியம், எண்ணெய் மற்றும் லூப்ரிகன்ஸ் பைப்லைன்கள் தமிழ்நாடு மற்றும் அதன் அருகாமையில் உள்ள பகுதிகளுக்கு பெட்ரோலிய பொருட்களின் தேவையை பூர்த்தி செய்யும். கெயில் நிறுவனத்தின் கொச்சி, கூட்டநாடு, பெங்களூரு, மங்களூரு பைப்லைனின் 294 கிலோமீட்டர் இயற்கை எரிவாயு குழாய் கிருஷ்ணகிரியிலிருந்து கோயம்புத்தூர் வரையிலான பகுதி தொழிற்சாலைகளுக்கு உள்நாட்டு எரிவாயு கிடைப்பதை உறுதி செய்யும். 16 திட்டங்களின் தொடக்கம் மற்றும் தேசத்திற்கு அர்ப்பணிப்பு. 75,000 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டிடம் ஆண்டுக்கு 45 லட்சம் பயணிகளுக்கு சேவை செய்யும். NH 536 காரைக்குடி ராமநாதபுரம் பிரிவின் இருவழிப்பாதை இப்பகுதியில் உள்ள பழமையான கோயில்களுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு பயண நேரத்தை குறைக்கும். NH 785 செட்டிக்குளம் நத்தம் பகுதியின் 4 வழிப்பாதை மதுரை, துவரங்குறிச்சி மற்றும் திருச்சி இடையே குறுகிய தூர வழிப்பயணத்தை வகுக்கும். திருச்சி 81 திருச்சி கல்லகம் பகுதியின் 4 வழிப்பாதை, NH 81 திருச்சி கல்லகம் பகுதியின் 4 வழிப்பாதை, NH 81 கல்லகம் மீன்சுருட்டி பகுதியின் 4 மற்றும் 2 வழிப்பாதை இப்பிராந்தியத்திற்கு தடையற்ற இணைப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. NH 179A சேலம் திருப்பத்தூர் வாணியம்பாடி சாலையின் 36 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரையிலான 4 வழி சாலை இப்பகுதி விவசாயிகளுக்கு பயனளிக்கும். IOCLன் செங்கல்பட்டு ராமநாதபுரம் பிரிவின் 488 கிலோமீட்டர் நீளமுள்ள இயற்கை எரிவாயு குழாய் சுத்தமான எரிசக்தி ஆற்றலை உறுதி செய்யும். HPCLன் 697 கிலோமீட்டர் நீளமுள்ள விஜயவாடா தர்மபுரி மல்டி ப்ராடக்ட் பெட்ரோலியம் பைப்லைன் தமிழ்நாட்டின் வடபகுதிகளுக்கு பெட்ரோலிய பொருட்களை சிறப்பாக கிடைக்க வழிவகுக்கும். ஆசனூரில் IOCL நிறுவனத்தின் புதிய பைப்லைன் டெர்மினல் திறப்பு விழா. IGCAR கல்பாக்கத்தின் விரைவு அணு உலை எரிபொருள் மறுசுழற்சி ஆலை குறைந்த விலையில் அணுசக்தி கிடைப்பதை உறுதி செய்யும். ஆட்டோமொபைல் ஏற்றுமதி இறக்குமதி முனையம் 2 மற்றும் கேபிட்டல் டிரட்ஜிங் கட்டம் 5 ஆகியவற்றுடன் ஜெனரல் கார்கோ பெர்த் 2 செயல்படுவதை காமராஜர் துறைமுகத்தின் திறனை 57.44 MTPA-வாக உயர்த்தும். நவீன வசதிகளுடன் எதிர்காலத்திற்கான ஆயத்த கல்விக்காக NIT திருச்சிராப்பள்ளியின் பல மாடிகள் கொண்ட அமிதீஸ்ட் விடுதி 1.2 லட்சம் சதுர அடியில் கட்டப்பட்டுள்ளது. 217 கிலோமீட்டருக்கான திருச்சிராப்பள்ளி விருதுநகர் மின்மயமாக்கல் திட்டங்கள். சேலம் மேக்னசைட் JN ஓமலூர் மேட்டூர் அணை பகுதி திட்டத்தில் 41 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் இரட்டிப்பு பணியை செயல்படுத்துவது தொழிற்சாலைகளுக்கு எஃகு, இரும்பு மற்றும் நிலக்கரியின் போக்குவரத்தை எளிதாக்கும். விருதுநகர் தென்காசி இடையே 122 கிலோமீட்டர் மின்மயமாக்கல். செங்கோட்டை திருநெல்வேலி வரை 141 கிலோமீட்டர் தூரம் மின்மயமாக்கப்படுவதால் கார்பன் உமிழ்வு குறைவும். 160 கிலோமீட்டர் நீளமுள்ள மதுரை தூத்துக்குடி இருவழி திட்ட இயக்க திறனை மேம்படுத்தி தமிழ்நாட்டில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை எளிதாக்கும்.